அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்குரிய சகோதரர்களே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனின் அமைதியும் கருணையும் பாசமும் உண்டாகட்டுமாக என்கின்ற உயரிய பிரார்த்தனைகளோடு உங்களை சந்திக்கின்றேன். அன்பிற்குரிய காவா ஜும்மா மஜித் மொஹலாவாசிகளே, இந்த உரை உங்களுக்கான உரைதான். அதிகமாக இன்று வெள்ளிக்கிழமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக ஸலவாத் ஓதுங்கள். குறிப்பிட்ட ஜும்மாவுடைய நேரத்தில் உங்களுடைய வியாபாரங்களை விட்டுவிட்டு பள்ளிக்கு விரைந்து செல்லுங்கள். இன்றைக்கு மிக முக்கியமான நாள். ஒன்றிய பாசிச அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வக்ஃப் போர்டு திருத்த சட்டம் மசோதாவை எதிர்த்து ராணிப்பேட்டை அனைத்து ஜமாத் திராவிட நட்பு கழகம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் ஜும்மாவுக்கு பிறகு மாலை 5 மணி அளவில் முத்திக்கடையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைவரும் முக்கியமாக இதில் கலந்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். அதே போன்று பலஸ்தீன மக்களுக்காக உங்களுடைய ஒவ்வொரு தொழுகையிலும் பிரார்த்தனை செய்யுங்கள். இஸ்ரேலினுடைய அழிவுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். அந்த மக்கள் நமக்காகவும் சேர்ந்துதான் போராடி கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தில் 3வது புனித ஸ்தலமான மஸ்ஜிதுல் அக்ஸாவை மீட்பதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். முழு உலகம் அவர்களை கைவிட்ட பிறகும் அல்லாஹ்வின் உதவியோடு ஒரு வேளை உணவிற்கு கூட கிட்டத்தட்ட 50 நாட்களாக அவர்களுக்கு எந்தவித உணவும் போய் சேரவில்லை. இருந்தாலும் அவர்கள் முழு வீரியத்தோடு வென்று கொண்டிருக்கிறார்கள். சத்திய சகாபாக்கள் எதே மாதிரி துன்பத்தை அனுபவித்தார்களோ அதே போன்று கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய இந்த ஒரு மாடல் காலகட்டத்தில் 2025 அது போன்ற ஒரு கஷ்டத்தையும் துன்பத்தையும் அந்த மக்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு பிரார்த்தனை செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு தொழுகையிலும் குன்னத்துல் நாசிலாவை ஓதுங்கள். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் பெற வேண்டும் என்று ஒவ்வொரு தொழுகையிலும் பிரார்த்தனைகளில் ஈடுபட்டுக் கொள்ளுங்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, நாளைக்கு 12ஆம் தேதி சனிக்கிழமை அன்று நம்மளுடைய காவா ஜும்மா மஜித்தில் ஜிபி மீட்டிங் அரேஞ்ச் செய்யப்பட்டுள்ளார்கள். நிர்வாகம் சார்பாக அரேஞ்ச் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஜிபி மீட்டிங்கில் ராணிப்பேட்டை வரலாற்றில் மிக முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. ஏனென்று சொன்னால், இந்த ஜிபி மீட்டிங்கில் அவர்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு வச்சிருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் மொஹலாவினுடைய எங்களுடைய அன்வாரியா நற்பணி மன்றம் சார்பாகவும் மொஹலாவினுடைய பெரியவர்களுடைய நல்லுள்ளம் கொண்டவர்களுடைய முயற்சியின் காரணமாகத்தான் இந்த நேரத்தில் இந்த ஜிபி மீட்டிங் ஆனது வைக்கப்பட்டுள்ளது. பொதுவாக ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிர்வாகம் குற்றத்துக்கு மேல் குற்றம் அல்லாவிற்காக இந்த பணியை செய்ய வந்து அவர்கள் தன்னுடைய சுய லாபத்திற்காக எவ்வாறெல்லாம் இந்த பதவியை பயன்படுத்தி கொண்டார்கள் என்பதை இவர்கள் ஏன் உடனடியாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து இந்த நிர்வாகத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று முழு மொஹலாவாசிகளும் ஏன் ஆதங்கத்திலும் ஆர்வமோடும் இருக்கிறார்கள் என்பது இந்த விளக்கத்தின் நான் பேச இருக்கும் இந்த விளக்கத்தின் மூலமாக உங்களுக்கு தெளிவாக புரியும். பொதுவாக ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஜிபி மீட்டிங் வைப்பதற்கான நோக்கமே என்னவென்று சொன்னால், இதை நாங்கள் வைத்திருக்கிறோம். இந்த நிர்வாகம் உடனடியாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்த மஜித்தை நிர்வாகத்தை விட்டு முழுமையாக வெளியேற வேண்டும். ஏனென்று சொன்னால், இவர்கள் பகிரங்கமாக குற்றம் செய்தவர்கள், அனைத்து எல்லைகளையும் மீறிவிட்டார்கள். தன்னுடைய மொஹலாவினுடைய வளர்ச்சியையும் பிடிக்காமல் அதையும் தடுத்து நிறுத்தி மொஹலாவிற்கு துரோகம் செய்தார்கள். அதாவது அனைத்து நிர்வாகிகளும் நாம் சொல்லவில்லை, ஆனால் உங்களில் இருக்கும் ஒரு சில நிர்வாகிகள் செய்யும் தவறு அது அனைவரையும் அனைத்து மொஹலாவையும் பாதிக்கும். அதை நீங்கள் அனைத்து நிர்வாகிகளும் தடுக்கவில்லை என்று சொன்னால், இல்லை என்றால் சொன்னால் அவர்கள் விட்டாவது நீங்கள் விலக வேண்டும். அதே போன்று ஆரம்ப காலகட்டத்தில் இந்த நிர்வாகத்தை விட்டு வெளியேறிய அண்ணன் துணை முத்தவலியான பாபு அண்ணன் முத்தவலியாக அவர் நிர்வாக தேர்ந்தெடுப்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டார். மொஹலாவினுடைய நலன் கருதி இந்த கேஸோட விஷயமாக கேஸோட விஷயமா இருக்கு, மொஹலாவில் ஒரு பிரச்சனை, அதுக்காக அந்த கேஸில் அவர் ஆஜராக வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுடைய முத்தவலி பதவியை
விட்டு கொடுத்தார். அதே போன்று சென்னை ஷாபஸ் ஹுசைன் அண்ணன், பக்கர்பாய் இவர்கள் போன்ற நிர்வாகிகள், நல்லுள்ளம் கொண்ட நிர்வாகிகள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வெளியேறினார்கள். அதாவது ஒரு அநியாயத்தை தடுக்க வேண்டும், தடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த இடத்தை விட்டாவது வெளியேற வேண்டும், இல்லை என்று சொன்னால் அவர்களும் அதற்கு உடந்தையானவர்கள் தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் இந்த அளவுக்கு நிர்வாகத்தை விமர்சிப்பதற்கு காரணம் பொதுவாக ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். முகலாவாசிகளோ நிர்வாகத்தை சேர்ந்த குடும்பத்தார்களோ அவர்களுடைய ஆதரவாளர்களோ நீங்கள் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு அறமான விஷயங்களையோ செய்யும்போது அது உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் உங்களை சுற்றி இருக்கிற வரைக்கும் தான் அது பாதிப்பு ஏற்படுத்தும். எப்போது நீங்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அல்லாவிற்காக மஸ்ஜித்தின் நிர்வாக பொறுப்பில் வந்து விட்டீர்களோ நீங்கள் செய்யும் அனைத்து இந்த முகலாவை தான் பாதிக்கும். அது நல்லதாக இருந்தாலும் அதற்கான பெருமையும் வாழ்த்துக்களும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், தீமையாக இருந்தாலும் நீங்கள் தான் அதை அனுபவிக்க வேண்டும். ஆனால் முழு முகலாவிற்கும் இது வேதனையாக மாறியிருக்கிறது. என்ன சொன்னால், நீங்கள் கடந்த காலம் செய்த ஆட்சிகள் அப்படி எக்கச்சக்கமான குற்றங்களும் கட்டளைகளையும் அனைத்து விதிமுறைகளிலும் மீறிவிட்டீர்கள். பகிரங்கமாக எப்போது நீங்கள் மஸ்ஜித்தினுடைய இமாமை வீடியோ மூலியமாக பரப்பி பொய்யான விஷயங்களை பரப்பிவிட்டு முகலாவை கூறு போட நினைத்தீர்களோ, உங்களுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், எப்போது நீங்கள் பகிரங்கமாக செய்ய நினைத்தீர்களோ அதே வழியில் தான் உங்களை வீடியோ மூலியமாக பகிரங்கமாக நாம் எச்சரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாக ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும் மக்களே, தவறுகள் செய்யும்போது, குற்றங்கள் செய்யும்போது அதை தட்டி கேட்க வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பாடம் நாம் சரியான முறையில் இவர்களுக்கு பாடம் கற்பிக்கப்படவில்லை என்று சொன்னால், இவர்கள் இனி ராணிப்பேட்டை வரலாற்றில் தொடர்ந்து இது போல நம்மளுடைய பள்ளியில் நடந்து கொண்டுதான் இருக்கும். இது போன்ற விஷயங்கள் இவர்களுக்கு கொடுக்க இருக்கும் இந்த தண்டனையானது இன்னே ராணிப்பேட்டையில் காவா ஜும்மா மஸ்ஜித்தில் யாரும் எந்த நிர்வாகிகளும் தனிப்பட்ட முறையில் சுய லாபத்திற்காக தன்னுடைய பகையை தீர்த்து கொள்வதற்காக நிர்வாக பணியில் வந்து அதனுடைய வேலைகளை செய்து ஒரு ஜமாத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக எடுக்கப்பட்ட முயற்சிகள் எல்லாம் நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். என்னவெல்லாம் இந்த முகலாவிற்கு இவர்கள் துரோகம் இழைத்தார்கள், எப்படியெல்லாம் குழப்பத்தை ஏற்படுத்தினார்கள், மக்களை எப்படி பிரிவுபடுத்தினார்கள் என்பதை, அதாவது இந்த பாசிச அரசு இருக்கு பார்த்தீங்களா, பாசிச பாஜக அரசு, இவர்கள் வந்து செய்கிற ஃபார்மெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தங்களுக்குள்ள இருக்கிற மக்களை வந்து அவர்களுக்கு நாலேஜை கொடுக்காம என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, அவர்களை வந்து அந்த கல்வியை கொடுக்காம அவர்களை சொல்லுகின்ற அந்த மூட நம்பிக்கையிலேயே வச்சிருப்பாங்க. அது போன்ற ஒரு சேம் மூட நம்பிக்கையில அந்த மக்களை வச்சு அவர்களை வச்சு முஸ்லிம்களை தாக்க வச்சு அவர்களுக்கு கூட பிரச்சனையை உண்டு பண்ணுவாங்க. அதே போல ஒரு சேம் ப்ராசஸ் தான் வந்து நம்ம முகலாவில் வந்து இவங்க செஞ்சுன்னுக்கிறாங்க. கடந்த 3-4 வருடமாக இவர்கள் செய்ததே இதுதான். இதற்கு முன்பாக நாங்கள் ராணிப்பேட்டை வரலாற்றிலே நாம் இத்தனை வருஷமாக 25-26 வருடங்களாக நாங்கள் இது போன்ற ஒரு விஷயங்களை நாங்கள் பார்க்கவில்லை. ஆனால் இப்போது தொடர்படியான இந்த மாதிரி பிரச்சனைகள் முகலாவில் இளைஞர்களுக்குள்ளே பிரச்சனை, இளைஞர்களுக்குள்ள அடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அடித்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை, பெரியவர்கள் உள்பள்ளியில் அடிக்கக்கூடிய சூழ்நிலை, இதையெல்லாம் வருவதற்கு காரணம் என்று சொன்னால், குறிப்பிட்ட ஒரு தப்லிக் ஜமாத்தை கொண்ட ஒரு சில நபர்கள் எடுக்கும் ஒரு தவறான சிந்தனை தான் இதுக்கு காரணம். நம்முடைய பகுதியில் முக்கியமாக தப்லிக் ஜமாத்தை சேர்ந்த நல்லோர்கள், முன்னோர்கள், அன்வர் பாயாக இருக்கட்டும், அமீர் சாப் கவுஸ் பாயாக இருக்கட்டும், அமீர் சாப் அன்வர் பாய் அவர்கள், அதுக்கடுத்து அத்தாவுல்லா பாய் அவர்கள், இது போன்ற நல்லுள்ளம் கொண்டவர்கள் பல முயற்சிகளை எடுத்திருக்கிறார்கள், தப்லிக்கை பரப்பியிருக்கிறார்கள், மக்களை நேர்வழிப்படுத்தியிருக்கிறார்கள். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நாம் முன்பே எச்சரித்தோம், தப்லிக்கில் உள்ள சகோதரர்கள், இப்போ இருக்கக்கூடிய சகோதரர்கள்
தவறான நோக்கத்தும் புரிதலும் நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். நாம் எப்போ இவர்களுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், அதாவது நிர்வாகம் தேர்ந்தெடுக்கும் போது தப்லீக்கை சேர்ந்தவர்கள் நிர்வாகத்திற்குள்ள வரும்போது அப்போவே நம்மளுடைய உள்ளத்தில் ஏற்பட்டது. பொதுவாக தப்லீக்கை சேர்ந்தவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிர்வாக பணியில ஈடுபடுற அந்த அளவுக்கு ஈடுபட மாட்டாங்க. அவங்க அல்லாஹ்வோட பாதையில சென்று அது போன்ற ஒரு விஷயத்தை தான் செய்வார்களே தவிர, நிர்வாக பணிக்கு இவர்கள் பொதுவாகவே வரமாட்டார்கள். அதாவது ஆள் இல்லை அந்த மாதிரி இருந்தால் என்ற சூழ்நிலை இருந்தால் மொஹல்லாவில் வருவார்கள். பொதுவாக நம்மளுடைய பள்ளியோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பாரம்பரியமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலிருந்து உருவாக்கப்பட்ட சுன்னத்துல் ஜமாத், அதன் அடிப்படையில் பாரம்பரியமாக உள்ள காவா ஜும்மா மஜித் பள்ளிவாசல் நம்மளுடைய பள்ளிவாசல். இந்த பள்ளிவாசலில் சுன்னத்துல் ஜமாத்தார்களை வளர்ச்சியை பாரம்பரியமாக நம்மளோட முன்னோர்கள் பாதுகாத்து கொண்டு வந்த சுன்னத்துல் ஜமாத்தோட பள்ளி. இவர்களுடைய ஒரு சில பேருடைய கெட்ட எண்ணம் என்னவென்று சொன்னால், இந்த பகுதியில் சுன்னத்துல் ஜமாத் வளருவதை தடுக்க வேண்டும், சுன்னத்துல் ஜமாத்துடைய கட்டுப்பாட்டிலிருந்து இந்த பள்ளியை எடுத்து கொண்டு செல்ல வேண்டும். அதன் காரணமாக ஒருவர் ஒரு நிர்வாகியை உருவாக்கி பல ஜமாத் அமைப்புகள் ஜமாத்தை சேர்ந்தவர்கள், அதாவது சம்சுன்றவர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நிர்வாகத்துக்குள்ள வராரு. அதற்கு முன்பாக நம்ம பேச வேண்டிய விஷயம்னாக்கா, இவர்களுடைய நோக்கமே இந்த பள்ளியிலேருந்து சுன்னத்துல் ஜமாத் அவர்களை அழிக்க வேண்டும். இதற்காக தான் இவர்கள் எடுத்த முயற்சி. இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இருக்கிற நிர்வாகம், இதற்கு முன்ன நிர்வாகம் சம்சுன்றவர் உள்ள வராரு. பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா, இப்போ நம்ம தனிப்பட்ட முறையில் விமர்சனம் கிடையாது. நீங்கள் பகிரங்கமான விமர்சனத்துக்குள்ள ஆகிட்டீங்க, நிர்வாக பொறுப்பில் வந்துட்டீங்க. நீங்கள் எப்போ ஊடகத்தை கையில் எடுத்தீங்களோ ஊடகத்தின் மூலியமாக தான் உங்களை அடக்க முடியும் என்று தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எதிராக நீங்கள் தான் எங்களை பேச வைக்கிறீர்கள். அதாவது சம்சுன்றவர் பார்த்தீங்கன்னாக்கா நிர்வாகத்துக்குள்ள வராரு. இவர்கள் எல்லாம் ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் வரும்போது எந்த பிரச்சனைகள் இல்லை. ஆனால் இவர்கள் நோக்கம் போக 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 இவர்கள் எதற்காக இதற்குள்ள வந்தார்கள் என்பதை தெளிவாக என்று அவர்களே நிரூபித்து விட்டார்கள். அது என்னவென்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடந்த 4-5 கால வரலாற்றுகளை நீங்கள் சுருக்கமாக நான் இப்போ சொல்கிறேன். அதை வைத்தே இவர்கள் போட்ட மாஸ்டர் பிளான் சுன்னத்துல் ஜமாத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்து இவர்கள் தப்லீக்குடைய நேமை நாசமாக்கி விட்டார்கள் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. அதற்காக தான் நாம் சொன்னோம், தப்லீக்கில் உள்ள நல்லடியார்கள் இவர்களை திருத்த வேண்டும், தப்லீக் ஜமாத்தை விட்டு வெளியேற்ற வேண்டும். இல்லை என்று சொன்னால் நீங்கள் பட்ட உழைப்பை எல்லாம் இவர்கள் அடையாளம் தெரியாமல் ஆக்குவார்கள் காவா ஜும்மா மஜித்தில் தப்லீக் ஜமாத்தை என்பதை நீங்கள் கருத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, சுன்னத்துல் ஜமாத்தை இளைஞர்கள் அதிகமாக நன்மையின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதாவது மொஹல்லாவினுடைய வளர்ச்சியை நோக்கி தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் எந்த ஜமாத்தையும் பின்பற்றவில்லை. நாங்கள் முதலில் மொஹல்லாவை தயார் செய்ய வேண்டும், இளைஞர்களை தயார் செய்ய வேண்டும். முதலில் எங்களை சந்தித்து எங்களை உருவாக்குனது ஹஸ்ரத் அவர்கள் எங்களுடைய அணியாக ஒரு கட்டமைப்பாக உருவாக்குனார்கள். நாங்கள் அப்போ எந்த ஜமாத்தில் இருக்கணும்னு தெரியாது, நம்ம தப்லீக்லாம் போயின்னு இருந்தோம். குறிப்பாக நாங்கள் மொஹல்லாவில் தான் ஃபோக்கஸ் பண்ணோம். மொஹல்லாவினுடைய இளைஞர்களை நம்மளை சிறு வயதில் யாரும் நம்ம குடும்பத்தார்கள் நம்மளை உருவாக்கணும் தவிர பொதுவாக இளைஞர்களை மொஹல்லாவில் உருவாக்குற மாதிரி அந்த கட்டமைப்பு நமக்குள்ள இல்லை. ஆனால் அந்த கட்டமைப்பை நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் செய்யாதனால நம்ம வருங்கால ஜென்ரேஷனுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு அதை வலியுறுத்தி தான் நாங்கள் ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி அதை நோக்கி பயணிச்சுன்னு இருந்தோம். இந்த விஷயங்கள் நிர்வாகத்துக்கு நல்லாவே தெரியும். எக்கச்சக்கமான விளையாட்டு போட்டிகள், குரான், மதர்சா, தொழுகைக்காக இளைஞர்களை ஃபஜருடைய நேரத்தை வர வைத்து அவர்களுக்கு எங்களுடைய செலவில் டீகளை கொடுத்து இது போன்ற எக்கச்சக்கமான ஒரு ப்ரோக்ராம்களை வைத்து இவர்கள் கையாலே அந்த பரிசுகளை கொடுத்திருந்தோம். எங்களுக்கு அதன் காரணமாக
ராணிப்பேட்டை காவா ஜும்மா மஜித்தினுடைய மதர்சாவுடைய நிர்வாக பொறுப்பை எங்களுக்கு கொடுத்தார்கள் அதிகாரப்பூர்வமாக. ஆனால் எழுத்துப்பூர்வமாக நாங்கள் அதை பெறவில்லை. ஆனால் நாங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் நாங்கள் சுன்னத்துல் ஜமாத்துடைய தொடர்பில் இருப்பதன் காரணமாக இவர்கள் சுன்னத்துல் ஜமாத்தை அழிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக எங்களையும் எங்களை சார்ந்த இமாம், அதாவது முகலாவை சேர்ந்த இமாம் சுன்னத்துல் ஜமாத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறார்கள் என்பதன் காரணமாக இவர்கள் போட்ட ஸ்கெட்சு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சுன்னத்துல் ஜமாத்தை எடுக்கணும். அதுக்கு காரணம் இந்த இளைஞர்களை காலியாக்கணும். இவர்கள் தலைமைத்துவம் அதிரத்தை எடுக்கணும், இவர்கள் ஆதரவாளர் பண்ணணும். இதுக்கு என்ன பண்ணணும்னாக்கா நம்ம நிர்வாகத்துக்குள்ளே வரணும். நிர்வாகத்துக்குள்ளே வந்து நம்மளுடைய அந்த நோக்கத்தை நிறைவேற்றணும். முகலாவாசிகள் எக்கர் கட்டு போனால் என்ன, இளைஞர்கள் எப்படி போனால் என்ன, அதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து பொறுப்பு கிடையாது. அதாவது இவங்க போட்ட முதல் ஸ்கெட்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா இமாம்களோட குறைகளை தேடுவது. இமாம்களை என்ன செய்கிறாரு, எப்போ வர்றாரு, எப்போ போகிறாரு, சிறு சிறு குறைகளை ஒரு குறையும் கிடையாது, ஒரு பிழையும் கிடையாது, இவர்களாக உருவாக்குறது. முகலாவில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, தீனுக்காம நம்ம கொடுக்க வேண்டிய நேரங்கள் இருக்குது. பொதுவாகவே வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா நீங்கள் இபாதத் செஞ்சுட்டா மட்டும் எல்லாம் சாதிச்சிடலாம்னு நினைக்கிறீங்க. ஆனால் ஜனநாயக ரீதியில் போராடணும். அப்படி போராடினது தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நோக்கத்தை கொண்டு தான் நாங்கள் இளைஞர்களும் பயணித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நீங்கள் வந்து தீனோட புரிதல் இல்லாமல் இந்த போன்ற வந்து தொடர்படியான முகலாவினுடைய அக்கறை இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். பொதுவாக இவங்க போட்ட ஸ்கெட்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுருக்கமாக பார்த்தாக்கா முகலாவிற்காக ஒரு நிஸ்வான் மதரசா ஏற்பாடு செய்ய வேண்டும். அதாவது மஜித்தின் மூலமாக மஜித்து உட்பட்டு என்று ஒரு கருத்துக்கள் வருகிறது. ஹஜ்ரத்தும் அதை வழித்துறையால் நிர்வாக சேர்ந்தவர்களும் அதை வந்து முன்னெடுக்கிறாங்க. ஆனால் அதற்கு தடையாக வந்து சம்சுன்றவர் வந்து போட்டி போட்டு தன்னுடைய கோபத்தையும் வீரத்தையும் அதன் மூலியமாக மதரசாக்கு எதிராக வந்து காட்டி இவர் செய்கிற செயல் என்னன்னாக்கா ஹஜ்ரத்தை வெளியேற்ற வேண்டும், இல்லை என்றால் நான் வெளியேறுவேன் என்று சொல்லி தோற்று போய் தன்னுடைய நிர்வாகிகளுடைய நேம் போர்டில் தன்னுடைய நேமை அழிச்சிட்டு வெளியேறார். வெளியேறி அதற்கு முன்பாக இவர் எடுத்த முயற்சி என்னன்னு சொன்னீங்கன்னாக்கா இவர் ஒரு தவறு செஞ்சு மாட்டிக்கிட்டார். இவங்களுடைய குழுக்களும் என்ன தவறுகள் என்று சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நிர்வாகத்தில் இருக்கும்போதே ஒரு போலியான நிர்வாகம், ஹஜ்ரத்தின் மீது குற்றச்சாட்டுகளும் குறைகளையும் ஒரு வைக்க முடியவில்லை. ஏன்னா அவர்களுடைய நோக்கம் அதுதான், எப்படியாவது செய்ய வேண்டும், ஹராமான ஈடுபட்டாவது நம்ம செய்ய வேண்டும், நம்மளுடைய நோக்கம் இமாமை வெளியேற்ற வேண்டும், இது மட்டும்தான் நோக்கம், இதற்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு ஃபிட்டிங்கில் தான் வந்திருக்காங்க. இவங்களுடைய நோக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதான் இந்த நோக்கம் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு ஹஜ்ரத்தை வெளியேற்றணும்னு சொல்லிட்டு இதற்கு என்ன உங்களுக்கு முடிவு செய்கிறாங்கன்னு கேட்டாக்கா நம்ம வந்து இமாமை எடுக்கணும்னா ஒரு புதுசாக ஒரு இமாமை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சிடலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னாக்கா நிர்வாகத்து மூலியமா மஷ்ரா செய்ய முடியல, இவங்களால பெரும்பான்மை இல்லை. அதற்கு இவங்க எடுத்த முயற்சி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தனிப்பட்ட முறையில் மஜித்துக்கு வெளியே வந்து ஒரு போலியான நிர்வாகம் மாதிரி செட்டிங் போட்டு சீக்கிரட்டாக ஒரு இமாமை இன்டர்வியூ எடுத்து இது போன்ற ஒரு வேலைகளை செஞ்சு கையங்காலமாக மாட்டிக்கிட்டு அசிங்கப்பட்டு இதன் மூலியமாக ஒரு பிரச்சனை வந்து ஹஜ்ரத்தை வெளியேற்ற வேண்டும், இது பாண்டி ஒரு கட்டுக்கதைகளை சொல்லி ஹஜ்ரத் மீது அவதூறுகளை பரப்பி வெளியேற்ற முடியாமல் தன்னுடைய நேம் போர்டில் ஸ்டிக்கரை ஒட்டி விட்டு போய்விட்டார். ஆனால் முழு முகலாவையும் அசிங்கப்படுத்தி விட்டு போன அவர், அவமதித்து விட்டு போன அவர் மறுபடியும் நிர்வாக தேர்ந்தெடுப்பில் வந்து அமர்கிறார். நிச்சயமாக அவர் செய்த தவறுக்கு மறுபடியும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட மாட்டாது. ஆனால் ஒரு பெரும்பாலான அவளுக்கு தேவையான மெஜாரிட்டியை அழைத்து வந்து என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா பழைய நிர்வாகிகள் புது நிர்வாகிகள் என்ற ஒரு செட்டிங்கை போட்டு பழைய நிர்வாகிகள் அடிப்படையில் ஒரு 6 பேர் வரணுன்ற போது அவங்க ஆல்ரெடி 6 பேர் 7 பேர் இருக்காங்க, இவரும் வந்து 7வது 8வதாக இருக்காங்க. இவர்களுக்குள்ள பிரச்சனைகள் உண்டாகி அவர் வெளியே போய் இவர் உள்ள வராரு. அதாவது இந்த நிர்வாகத்தை தேர்ந்தெடுக்கும் போது நாங்கள்லாம் அங்கே தான் இருக்கோம். நாங்கள் எங்களோட பேர் கொடுத்து புது ஆளுங்கள் 6 7 பேர் 5 பேர் புது ஆளுங்கள் வரணும். அதில் நாங்கள் எங்கள் பேரை வந்து எடுத்துட்டு நிர்வாகிகள் உள்ள தப்லீகை சேர்ந்த நிர்வாகிக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். ஆனால் வந்து அது எவ்வளோ பெரிய தவறுன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டிங்க. அதுக்கு அடுத்து இவங்க எடுத்த முயற்சி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நிர்வாகத்துக்குள்ளே வந்துட்டு இந்த 2 காலகட்டத்தில்
இமாம்களுக்கு எதிராக ஆள் செட் பண்ணி அவர் குடும்பத்தோடு இருக்கும்போது அவரை வந்து நடு ரோட்டில் வச்சு அவதூறு பரப்புறது. இதன் காரணமாக நாங்கள் இளைஞர்கள் கண்டித்து அந்த சகோதரரிடம் சண்டையிட சென்றோம். அப்போதும் பெரியவர்கள் தலையிட்டதினால் அந்த பிரச்சனைகள் சுலபமாக முடிந்தது. இருந்தாலும் அவர் வந்து பகிரங்கமாக இமாமிடத்தில் மன்னிப்பு கேட்கவில்லை. அவர் நிர்வாகம் தக்க தண்டனையும் கொடுக்கவில்லை. அவரிடம் சமரசம் செய்து, ஆனால் அவர் மஸ்ஜித்திற்குள் வரக்கூடாது என்று கட்டளையிட்டதாக நாங்கள் கேள்விப்பட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று அதுக்கு அடுத்து நடக்கிற விஷயங்கள் என்னவென்று சொன்னால், இவர்கள் இமாமை காலி செய்ய வேண்டும். அதற்கு இவர்கள் எடுத்த முயற்சி என்னவென்று சொன்னால், அதாவது ஏதாவது ஒரு குறைகள், ஒரு அவதூறுகள் பரப்ப வேண்டும், முகலாவாசிகளை மடை மாற்ற வேண்டும் என்பதுதான் இவர்கள் உயர்ந்த நோக்கம். அதாவது பொதுவாக வந்து நம்மளுடைய பகுதிகளில் மக்கள் பார்த்தீங்கன்னாக்கா தப்லீக்கினுடைய ஆதரவு பெற்ற மக்கள் கொஞ்சம் இருக்காங்க. ஏன்னா இவங்களோட சிந்தனைகள் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டால், ஒரு வட்டம் ஒன்று இருக்குது, அதுதான் நபிகள் நாயகம் சலம் போட்ட வட்டம், தீனுடைய வட்டம். அந்த வட்டத்திற்குள் போய் ஒரு சிறிய வட்டம் போட்டுக்கொண்டு அதுக்குள் உட்கார்ந்து கொண்டு இதுதான் தீன், மற்றதெல்லாம் தீன் கிடையாது என்பது சொல்வது மிகவும் மூட நம்பிக்கையான ஒரு விஷயம் ஆகும். பொதுவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், முத்தம் கொடுப்பது, வழிமகள் மீது மலர்களை தூவுவது, இதெல்லாம் ஒரு மகிழ்ச்சிக்காக புஸ்தகமான விஷயங்களாக கருதப்படுகிறது. பலஸ்தீன மக்கள் போராளிகளுக்கு மலர்களை தூவுகிறார்கள். இஸ்ரேலுடைய பணைய கைதிகள் அவர்களுடைய கன்னத்தில் முத்தமிடுகிறார்கள், நெத்தியில் முத்தமிடுகிறார்கள். இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. அதாவது ஜாகிர் நாயிக் இருக்காங்க, அவர்கள் பாகிஸ்தானுக்கு பயானுக்கு போகிறாங்க, அவர்கள் முத்தமிடுகிறார்கள். இது போன்ற வந்து அவர்களுடைய ஈமானுடைய ஈமான் அதிகமாயிடுச்சு. நீங்கள் முத்தம் கொடுப்பதில்லையா உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுடைய மனைவிமார்களுக்கும்? அதை வந்து நாங்கள் ஷிர்க்குன்னு சொன்னால் நீங்கள் விட்டுருவீங்களா? இது போன்ற முத்தம் கொடுப்பது, மீலாது நபி ஓடுவது, மோலுது ஓதுவது, உங்களோட சிந்தனைகள் எல்லாம் இதே போன்று வைத்து 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 அரசியல் செய்து, உங்கள் மீது அரசியல் செய்து உங்களை ஒரு நன்மையின் பால் இருந்த மக்களை நீங்கள் வாங்கள் ஒரு அவதூறு பரப்பெல்லாம் சொல்லி இப்போது உங்களை ஷைத்தானானது உங்களுக்குள் பிரிவினையை ஏற்படுத்தும் வகையில் உங்களை தூண்டிவிட்டு உங்களை கெடுத்து விட்டான். அதாவது உங்கள் மீது, தப்லீக்கின் மீது இப்போது மிகப்பெரிய குற்றச்சாட்டே இருக்கிறது முகலாவில். என்னவென்று சொன்னால், நீங்கள் பொதுவாக ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். தப்லீக் ஜமாத் சாதிகள், தப்லீக் என்பது நாம் வந்து தீனோட வேலைகளை செய்யறதுக்காக ஒரு முறையை வந்து தேர்ந்தெடுத்து அது வழியாக போகிறது தான். அது மட்டும்தான் தீனு, மற்றதெல்லாம் ஷிருக்கு என்று சொல்றது. நீங்க வந்து பாடத்தை படிச்சு கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சவால் விடுற மாதிரி இருக்குது. நீங்கள் செய்கிற செயல் சகாபாக்களுக்கு எல்லாம், சகாபாக்கள் செய்திருக்கிறார்கள் ஒரு செயல் என்று சொன்னால், நீங்கள் வந்து அது வந்து பலவீனமான ஹதீஸ். ஹதீஸ்ல என்ன பலவீனமான ஹதீஸ், பலமான ஹதீஸ்? உங்களுக்கு சாதகமான ஹதீஸா இருந்தால் அது பலமான ஹதீஸ், சாதகம் இல்லை என்று சொன்னால் பலவீனமான ஹதீஸ். நீங்கள் வைத்த குற்றச்சாட்டுகள் வந்து மோலுது, மீளாது, முத்தம் கொடுப்பது, இதே ஒரு பிரச்சனை தான் உங்களுக்கு, வேற எந்தவித பிரச்சனைகளும் கிடையாது. இதனுடைய சிந்தனையில் தான் இருப்பீர்கள் எப்போதும். இது எல்லாமே நிரூபிக்கப்பட்டு விட்டது, ஹலால் என்று, சிறுக்கில்லை என்று சொல்லி சுன்னத்துல் ஜமாத்துடைய பள்ளியில் பாரம்பரியமாக பின்பற்றக்கூடிய ஒன்று. இது போன்ற விஷயங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் மூலியமாக பாரம்பரியமாக நடந்து வருகிறது. ஆனால் நீங்கள் இப்போ வந்து கொண்டு ஃபத்வாவை கொடுத்து கொண்டு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் வைத்த குற்றச்சாட்டு எதுவும் சரியானது கிடையாது, அதுக்கு ஆதாரமும் கிடையாது. அதனால் நீங்கள் உடனடியாக நிர்வாகத்திற்கு ஆதரவு கொடுப்பதை விட்டு பின்வாங்க வேண்டும். முக்கியமாக நீங்கள் மக்களை சந்தித்து, முகலாவாசிகளே உங்களை பார்த்து தான் நாம் இப்போ கேட்குறோம், மக்களே நீங்கள் மக்களை சந்தித்து தீமையை கையால் தடுக்கணும், வாயால் தடுக்கணும், மனதால் தடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனையை நம்ம போய் கையால் தடுக்க முடியாது. ஜனநாயக ரீதியில் நம்ம குரல் கொடுக்கலாம். ஆனால் இன்றைக்கு நடக்கக்கூடிய
வக்ஃப் திருத்த சட்ட மசோதாவை நாம் ஜனநாயக ரீதியில் நம்முடைய பகுதியை அறிந்து செய்யலாம். ஆனால் நம்முடைய நிர்வாகத்தில் உங்களால் கையாலேயே அந்த பிரச்சனைகளை தடுக்க முடியும். ஆனால் நீங்கள் அநீதிக்கு துணை போயிருக்கிறீர்கள். உங்களுக்கு குழப்பம் ஏற்பட்டு நீங்கள் ஃபத்வாக்களை பாக்கியத்தில் போய் கேட்டு, அதுவும் சம்மந்தப்பட்ட நிர்வாகிகளே பாக்கியத்தில் போய் கேட்ட பேரு கூட உங்களுடைய ஆதரவு பெற்ற மக்கள்கிட்ட பொய்களை சொல்லி இது ஷிர்கு, இது இப்படி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஃபிட்டிங்ஸுங்களை ஆட் பண்ணி ஒரு இமாம்களுக்கு எதிராக ஒரு கண்ணியம் இல்லாமல் மகரிப்பு தொழுகை முடிச்சிட்ட பிறகு மறுபடியும் போய் நீங்கள் ஒரு தொழுகையை வச்சு ஒரு குற்றத்தை செஞ்சுருக்கீங்க. அதுக்கு என்ன தண்டனை? இப்போது தப்பை கையால் தடுக்கணும்னு சொல்கிறீங்களே, இப்போ நீங்கள் கையால் எப்படி தடுக்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்குறோம். இப்போது நீங்கள் போய் நின்னீங்களே, நீங்கள் உண்மையான ஒரு நியாயமான ஆளாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணிடணும்? நிர்வாகத்தை விட்டு ஹஸ்ரத் அதாவது மஜித்தை விட்டு வெளியேறன்னு சொல்லிட்டு நிர்வாகம் சொல்லுது. நீங்களும் அது கோரிக்கை வச்சிங்க. நீங்கள் நியாயமான ஆளாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்னாக்கா, நாங்கள் ஹஸ்ரத் வெளியேறணுன்ட்டு சொல்கிறோம். ஆனால் நீங்கள் இப்போ பண்ண வேண்டிய விஷயம், ஹஸ்ரத் மேலே குறைகளில் அவர் மேலே வைக்கப்பட்ட குற்றங்களை நிரூபிச்சுட்டு வெளியே அனுப்புங்க. நிரூபிக்காமல் அனுப்பிச்சிங்கன்னு சொன்னாக்கா நீங்கள் குறை செய்கிறீங்க, குற்றம் செய்கிறீங்க. ஹஸ்ரத்துடைய ஆதரவாளர்கள், நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடியவர்கள், சத்தியத்தின் பக்கம் நிற்கக்கூடியவர்கள் எங்களுக்கு எதிரிகளாக மாறி விடுவார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஒரு நியாயமான ஆளாக இருந்தால் அப்படிதான் நீங்கள் சொல்லியிருக்கணும். ஒரு இமாமை வெளியேற்றணும்னு சொன்னாக்கா இன்னப்பட்ட காரணங்களோட வெளியேற்றணும். அவர் மேலே எந்த குறையும் இல்லை, குற்றங்கள்னு சொல்லிட்டு அவர் நிரூபிச்சிட்டாரு ஆதாரபூர்வமாக, பாகியாத்துலேருந்து லெட்ரு வாங்கிட்டு ஆனால் நீங்கள் அதையும் கருத்தில் கொள்ளாமல் நிர்வாகிகள் இது தவறுன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே மன்னிப்பும் கேட்டுக்கிட்டாங்க. மன்னிப்பு கேட்டுட்டு சம்மந்தப்பட்டவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கல, அவங்களுக்குள்ளேயே கேட்டுக்கிட்டு இப்போ அவங்க தப்பிச்சிட்டாங்க. அதாவது பாதிக்கப்பட்டவங்களுக்கு தண்டனை. இதுதான் நீங்க அல்லாஹ்வுக்கு பயந்து செய்யக்கூடிய ஆட்சியா? சொல்லுங்க. பக்கா செட்டிங்கா தெரியல, இது பக்கா பிளானா தெரியல, ஸ்கெட்ச் போட்டு பண்ண மாதிரி தான் எனக்கு ஏதாச்சும் நடந்த மாதிரி ஆகுது. இதெல்லாம் நீங்க அவதூறு பரப்புற மாதிரி பரப்புங்க, சண்டை போடுற மாதிரி சண்டை போடுங்க. நாங்கள் 2 பிரிவுன்னு சொல்லிட்டு பண்ணுறோம். ஹஸ்ரத்தை கொஞ்ச நாளைக்கு தொழுகையில இருந்து நிறுத்துகிறோம். அதுக்கப்புறம் நாங்கள் 2 மாதம் 1 மாதம் டைம் கொடுக்குறோம். ஹஸ்ரத்து நான் ஹஜ்ஜிக்கா போகிறாரு, 1 மாதம் 2 மாதம் வச்சு டைம் கொடுத்துக்கு. உங்களுடைய நோக்கம் சுன்னத்துல் ஜமாத்தை அழிப்பது. அப்படி நினைக்க 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 நீங்கள் சுன்னத்துல் ஜமாத் வளர்ந்து கொண்டு தான் போவோம். எப்படி இஸ்லாத்தை அழைக்கணும்னு சொல்லிட்டு யூதர்களும் RSS நினைக்கிறாங்களோ, எப்படி இஸ்லாம் வளர்ந்து கொண்டு போகிறதோ அதே போல் நீங்கள் ஒரு பாணியை கையில் எடுக்கிறீங்க. கவலையே படாதீங்க. சிறப்பாக சுன்னத்துல் ஜமாத்தோட பள்ளியில் சுன்னத்துல் ஜமாத் இமாம் மூலியமாக சுன்னத்துல் ஜமாத் இளைஞர்களாக உருவாகுவார்கள். ஆனால் ஒருபோதும் தப்லீக் சேர்ந்த ஜமாத் சாதிகளுக்கு எதிராக நாங்கள் வந்தது கிடையாது. அவர்களுக்கு ஆதரவு தான் கொடுத்திருக்கிறோம். ஆனால் நீங்கள் எடுக்கும் இந்த முயற்சிகள் நீங்களே தப்லீக்கை சுக்குநூறாக போட்டு அடையாளம் தெரியாமல் ஆக்க போறீங்க. ஆக்கிட்டீங்க, இன்னும் மிச்சம் இருக்கிறதோ ஆக்குவீங்கன்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதற்குள்ள உங்களை ஜமாத்தை விட்டு வெளியேற்றணும்ன்றத நீங்கள் புரிந்துக்கோங்க. முகலாவாசிகளே, இப்படிப்பட்ட நிர்வாகம் நமக்கு தேவைதானா என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். முகலாவினுடைய இளைஞர்கள் வளர்ச்சியை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். நல்ல ஒரு முயற்சி. பெண்களுக்கு மத்தியில் ஒரு மதரசாக்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்லிட்டு முகலா சார்பாக முயற்சி எடுக்கிறோம். அதுக்கு துணையாக நில்லுங்க. ஹஸ்ரத் அவர்கள் தன்னுடைய வீட்டிலே வைத்து அன்னை கதீஜா ரலியல்லாஹு அவங்க பேரில் மதரசா நடத்தின்னு வந்தாங்க. இது மஜித் மூலியமாக ஒரு இஸ்லாம் மதரசா உருவாக வேண்டும் என்ற முயற்சி எடுத்தோம். அதற்கும் இவர்கள் தடையாக தான் வரார்கள். அதே போன்று பெண்களுக்கு மத்தியில் நாம் ஹிஜாப் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். பெண்கள் வீதியில் ஹிஜாபாக போகிறார்கள். ஆனால் தன்னுடைய ஒரு திருமண நிகழ்ச்சியின் போது ஆண்கள் பெண்ணும் ஒன்றாக உணவுகள் பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஹிஜாபும் ரிமூவ் செய்து விடுகிறார்கள். நல்லவர்கள் தான், ஒழுக்கமானவர்கள் தான். ஆனால் அவர்களுக்கு அந்த ஹிஜாபுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு முயற்சி தான்
பெண்களும் ஆண்களும் தனித்தனியாக உணவு கல்யாண மண்டபத்தில் இருக்க வேண்டும், உணவு உண்ணுவது, அது போன்ற ஒரு முயற்சியில் ஹஜ்ரத் அவர்கள் ஈடுபட்டு பெண்களுக்கான தனியான கேட்ரிங்கும் ஏற்பாடு செய்தார்கள். ஆனால் அது ஒரு சில பிரச்சனைகள் காரணமாக அது வெளியேற்றப்பட்டு விட்டது. நாம் இதையெல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டும். வட்டியின் மூலமாக மொஹல்லாவின் மிகப்பெரிய முசீபத்தும் மிகப்பெரிய மக்கள் பாதிப்புக்குள்ளாகவும் ஆகிறார்கள். இனி வரக்கூடிய இளைஞர்கள் மத்தியிலும் இந்த போன்ற வட்டிகள் பற்றி இல்லாமல் நாம் வட்டிகள் இல்லாத வாழ்க்கையாக மொஹல்லாவாக மாற்ற வேண்டும். அதுக்கான முயற்சியில் எடுக்க வேண்டும். அதே போன்று வாலிபர்களுக்கு தற்காப்பு கலைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். இதனுடைய முயற்சியின் காரணமாக 4 வருடத்திற்கு முன்பாகவே நாங்கள் மொஹல்லாவில் மஜித்தில் இடம் கேட்டோம். மஷூரா செஞ்சு சொல்றேன்னு சொன்னீங்க, ஆனால் நீங்கள் எந்த விதமான பதிலும் அதுக்கப்புறம் சொல்லலை. அதே போன்று உங்களுக்கு நல்லா தெரியும், ஒவ்வொரு மீலாதுனுடையப்பையும் இளைஞர்களை தன்னுடைய திறமையை பேச்சு போட்டிய அப்துல் ஹசரத் அவர்கள் வெளிக்கொண்டு வருவாங்க. அதையும் இப்போ அந்த இளைஞர்களுக்கும் பாதிப்பாக இருக்குது. எங்களை கட்டுக்கோப்பையாக வழிநடத்தி போனார், எங்களுக்கும் இப்போ பாதிப்பாக இருக்குது. குரான் கிளாஸுங்க பெரியவங்க படிச்சிருந்தாங்க, அவங்களுக்கும் பாதிப்பாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த மொஹல்லாவும் இப்போ சரியான வழிகாட்டுதல், சரியான இமாமோட தொடர்பு இல்லாததுனால தீனோட பற்றாக்குறையில் இருக்கிறது. பொதுவாக புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை பற்றி படிக்கக்கூடிய பாடம் தான் நாங்கள் படித்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய பாடத்தை அதற்கு தடையாகவும் நின்று கொண்டிருக்கிறீர்கள். மொஹல்லாவினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி, பலஸ்தீன மக்களுக்காக மொஹல்லாவாசியாக நம்ம என்ன குரல் கொடுத்திருக்கிறோம் என்பதை யோசிச்சு பாருங்கள். வக்ஃபோடு திருத்த சட்ட எதிர்ப்பு மசோதா இப்போது வருகிறது. ஆனால் நாம் அதற்கு முன்பாகவே நம்ம மொஹல்லா விஷயமாக இந்த விஷயங்களை நம்ம முன்னெடுத்துக்க வேண்டும். இளைஞர்களை ஒன்று சேர்த்து இதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள். இமாம்கள் குறைகளை தேடி தேடி தேடிக்கொண்டு சுன்னத்துல் ஜமாத்தை எப்படி அழிக்க வேண்டும், யார் எங்கே மோலுது ஓதுறா, எங்கே ஃபாத்தியா ஓதுறா, எங்கே கூட்டு துவா ஓதுறா, எங்கே பண்ணுறாங்க, இவர்களுக்கு தான் என்ன ஒரு நோக்கம்னா எல்லாரும் நன்மையின் பால இருக்காங்க, நல்ல விஷயங்களை செய்கிறாங்க. மஜித்தில் உட்காந்து குரான் மோலுது ஹதீஸ்னு ஓதுறாங்க. வழக்கம் போல் பசங்க ரோட்டில் சுற்றிக்கின்னு கேம் விளையாடின்னு சினிமா தேட்டருக்கு போயின்னு படத்தை பார்த்துன்னு சீரியலை பார்த்துன்னு அங்கங்கே சுற்றின்னு இருக்கணும், அரட்டை அச்சுன்னு இருக்கணும். இப்படி தான் நினைக்கிறீங்களா என்னான்னு தெரியல. மொஹல்லாவை வளர்ச்சி நோக்கி போகுது, அதுக்கு ஏன் தடையாக வரீங்க? இளைஞர்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இளைஞர்களுடைய நாங்கள் எங்கள் அன்வரையா நற்பறை மன்றம், இதற்கு முன்பாக இளைஞர்கள் மார்க்க சேவமாக இருந்தவர்கள் எப்படியெல்லாம் மொஹல்லாவை வளர்ச்சியை நோக்கி கொண்டு போயிருக்கிறோம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நீங்கள் எங்களை முடக்க வேண்டிய வேலைகளை தான் செஞ்சு கொண்டிருக்கிறீங்க. மொஹல்லாவாசிகளே பார்த்து கொள்ளுங்கள், நீங்கள் தான் இதுக்கு பொறுப்பு. நீங்கள் தான் நல்லவர்கள் மொஹல்லாவுக்கு வரணும். எங்களுக்கு நிர்வாக பொறுப்பில் வரணும்னு ஆசை கிடையாது. நாங்கள் மொஹல்லாவை களப்பணிகளை செய்கிறோம், களப்பணியை செய்யறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீங்கள் எங்களுக்கான இடத்தையும் வாய்ப்பையும் கொடுத்தா மட்டும் போதும். மொஹல்லாவோட நல்லோர்கள் நீங்கள் தான் இதுக்கு சாட்சி. நடந்த விஷயங்களுக்கு எல்லாம் எப்படியெல்லாம் பாசிச பாஜக அரசு முஸ்லீமுக்கு எதிராக செய்வார்களோ அதே போன்ற ஒரு பாணியை தான், அதே போன்ற ஒரு ப்ராசஸை தான் நம்ம மொஹல்லாவில் நடத்தி கொண்டிருக்கிறாங்க, நடத்தின்னு செஞ்சு முடிச்சிருக்காங்க. இதை எதிர்த்து ஹசரத் வெளியேறிட்டாரு. அதுக்கடுத்து இளைஞர்கள் போய் கேட்டாக்கா சரியான ரெஸ்பான்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் ராஜினாமா பண்ணுறோன்னாங்க. நீங்கள் முத்தவலி பட்டேல், நீங்கள் ராஜினாமா பண்ணால் என்ன, பண்ணலாம் என்ன? நீங்கள் ராஜினாமா பண்ணுறது தான் எங்களுக்கான தேவையா? மொஹல்லாவினுடைய இல்மு பற்றாக்குறையாக இருக்குது, அதை பற்றி கவலை செய்யுங்க. ஆனால் நீங்கள் அதை பற்றி கவலை செய்யலை. ஆனால் நீங்கள் இப்போதைக்கு இல்லையா, நீங்கள் ராஜினாமா செய்ய வேண்டியது தான் விதிமுறை, நீங்கள் போய் ஆகணும். ஆனால் நீங்கள் ஒட்டுமொத்த பேரும் நீங்கள் வெளியேறினீங்க. ஆனால் நிர்வாகம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்போ நீங்கள் வெளியேறிட்டீங்க. வெளியேற வச்சது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அப்படியே தான் இருந்தீங்க. எங்களோட இளைஞர்கள் கேட்டதுக்கு நீங்கள் சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணலை. அதுக்காக தான் அவங்க நேம் போர்டில் உங்கள் பேரோட ஸ்டிக்கரை ஒட்டினாங்க, உங்கள் பேரை ஸ்டிக்கர் ஒட்டு அழிச்சாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, மொஹல்லாவாசியில் கூப்பிட்டு பேசாமல் டைரெக்டாக போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறீங்க மொஹல்லாவாசி பசங்கள் மேலே. இதுதான் உங்களுடைய சமூக நீதி. மொஹல்லா பசங்க மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது. அதற்கு பிறகு என்ன பண்ணீங்க, ஸ்டிக்கரை கேஸை வாபஸ் வாங்கி மன்னிப்பு லெட்டர் கேட்க சொல்லி
மன்னிப்பு லெட்டர் கொடுத்ததோ எதுக்காக பார்த்தீங்கன்னா, நீங்கள் உடனடியாக வந்து ஜிபி மீட்டிங் வைப்பீங்கன்றதுக்காக தான் அந்த முயற்சிகளை எடுத்தது. மற்றபடி உங்களை கஷ்டப்படுத்தணுன்றதுக்காகலாம் அந்த முயற்சிகளை எடுக்கலை. நீங்கள் செய்த காரியங்கள் அந்த மாதிரி இருக்குது. அதுக்கு பிறகு வந்து நாங்கள் ஜிபி மீட்டிங் வைக்கிறோன்னு சொல்லிட்டு மொஹலாவாசிகளை கூப்பிட்டு பெரியவங்களை கூப்பிட்டு அந்த ஸ்டிக்கரை பிரிக்க வைக்கிச்சிங்க. அந்த ஸ்டிக்கரும் எங்கள் இளைஞர்கள் வந்து விட்டு கொடுத்து பிரித்தாங்க. ஆனால் நீங்கள் அதுக்கு அடுத்து பண்ண ஒரு விஷயம் வந்து ரொம்ப கீழ்த்தனமான விஷயம். உடனடியாக ஜிபி மீட்டிங் வைக்காமல் ரம்ஜான் கழிச்சு 2 வாரம் கழிச்சு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வச்சு நாரத்தை கடத்துனது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வச்சுக்கிறீங்க. இப்போ உங்களுடைய நோக்கம் என்னன்னாக்கா, இன்னும் 1 வருஷம் இருக்குது, எப்படியாவது நம்ம இந்த காலத்தை கடத்தலாம், நம்ம வந்து சகோதரர்கள் தானே, நம்ம ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு. ஒரு காலம் அது நடக்காது. உங்களுக்கு ஒரு நாளும் இதுக்கான லிமிட்டட் டைம் கிடையாது. நீங்கள் உடனடியாக இந்த மொஹலாவை விட்டு நிர்வாகத்தை விட்டு வெளியேற வேண்டும், நிர்வாக பொறுப்பை விட்டு வெளியேற வேண்டும். மொஹலாவை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்ல நினைக்கும் நிர்வாகிகள் உடனடியாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இதற்கு முன்பாக அப்துல் ஹஸ்ரத் அவர்கள் மீது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தோழரான அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த சங்கிலி தொடர் குடும்பத்தை சேர்ந்த அப்துல் ஹஸ்ரத் காயல்பட்டினம் அவர்கள் நம்முடைய மொஹலாவிற்காக செய்த அர்ப்பணிகள் எக்கச்சக்கமான. அவர்களே எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எங்களுடைய மொஹலாவை தான், எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அவர்களுக்கு அவதூறு பரப்பி குற்றத்தை செய்தார்கள். புதியதாக நிர்வாகம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். நிர்வாகம் தேர்ந்தெடுக்கப்படும் போது இவர்கள் அதுக்கு வழியும் விட மாட்டார்கள். வழக்கம் போல மஜித்துடைய உள்பள்ளியில் வந்து கூச்சலும் கலாட்டாவும் பண்ணுவாங்க. பொதுவாக ஒரு அமீர் ஒன்று நியமனம் செய்யப்பட்டு பொதுவாக இருக்கப்பட்டு தங்கள் தரப்புல ஒரு வாதம் இருக்குது. அப்புறம் ஒரு வாதமே கிடையாது. குற்றம் செய்தவர்கள் வெளியேற வேண்டும். ஆனால் நீங்கள் அதுக்கு வழிவிட மாட்டீங்க. கூச்சல் கலாட்டான்னு செஞ்சு ஒரு ஒரு கலம்பரம் பண்ணுவீங்க. உள்பள்ளின்னு கூட பார்க்காம பண்ணுவீங்க. அதெல்லாம் தெரியும். அதுக்கு முன்பதாகவே நாம் இப்போ சொல்லிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பொதுவாக ஒரு அமீரை நியமனம் செய்து இவர் செய்த குற்றங்களை தனியாக ஒருத்தர் சொல்லி அவர் அமர்ந்த பிறகு இவர் சொல்லி பக்காவாக வாதிட்டு இவர்கள் வந்து வெளியேற்றப்பட வேண்டும். எக்கச்சக்கமான குற்றங்களையும் செய்து விட்டார்கள், பகிரங்கமான குற்றங்களையும் செய்து விட்டார்கள். இவர்களாக பாதிக்கப்பட்டது மொஹலாவினுடைய இளைஞர்களும் மொஹலாவுடைய வளர்ச்சியையும் தடுத்தார்கள். இதுதான் இந்த 2வது தொழுகையின் பேர் வெளியிலிருந்து கொண்டு வரப்பட்ட நபர்கள் வந்து அவர்களும் கைது செய்யப்படக்கூடியவர்கள் தான். உடனடியாக இந்த நிர்வாகம் கலைக்கப்பட்டு புது நிர்வாகம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இதற்கு முன்பதாக நிர்வாகத்தை நடத்தையை சரியில்லை என்றது காரணமாக 3 நிர்வாகிகள் வெளியேறினார்கள். முத்தவலி அண்ணன் முத்தவலி முன்னாள் முத்தவலியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பாபு அண்ணன் மொஹலாவின் நலனுக்காக அவர் அந்த பதவியை விட்டு கொடுத்து துணை முத்தவலி ஆனார். அவரும் சென்னை ஷாப்பர்ஸ் அண்ணன் உசேர் அண்ணனும் பக்கர் பாய் இவர்கள் மறுபடியும் இவர்களுடைய நேம் வந்து நிர்வாகத்தோட பொறுப்பில் வந்து புது நிர்வாகத்தில் வந்து இவர்களுடைய நேம் வர வேண்டும் என்று நாம் ஆதரவு வைக்கிறோம். அண்ணன் பாபுனன் அவர்கள் முத்தலியாக வர வேண்டும் என்று ஆதரவு வைக்கிறோம். அதே போன்று புது நிர்வாகம் தேர்ந்தெடுக்கப்பட்டு மறுபடியும் இந்த ஹஸ்ரத்தோடைய விஷயங்கள் வந்து வழக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இந்த வழக்கு விசாரணிக்கப்பட வேண்டும். மொஹலாவில் ஹஸ்ரத்தின் மீது எந்தவித குற்றமும் குறையும் இல்லை என்று நிரூபிக்கப்பட வேண்டும். இதற்கு குறித்தும் புது நிர்வாகம் மஷூரா செய்ய வேண்டும். அதே போன்று யாரெல்லாம் மொஹலாவின் குழப்பத்தை ஏற்படுத்தினார்களோ, 2வது ஜமாத்தை அமைத்து இந்த இமாம் பின்னாடி தொழ மாட்டோம் என்று சொல்லி கூச்சலும் குழப்பமும் உண்டு பண்ணார்களோ, வெளியிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் தண்டனைக்குள்ளாக்கப்பட்டு அவர்கள் மேல் வழக்கு தொடரப்பட வேண்டும். சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளும் இப்போ இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் மொஹலாவாசிகள் முன் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கப்பட வேண்டும். இமாம்கள் சம்பந்தப்பட்ட இமாம்களுக்கு முன் பகிரங்கமாக கேட்க வேண்டும். சுன்னத்துல் ஜமாத்துடைய பள்ளி சுன்னத்துல் ஜமாத்துடைய நிர்வாகிகள் தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். கட்டுக்கோப்பையாக இந்த மஜித் இத்தனை காலம் எந்த பிரச்சனைகள் இல்லாமல் போய்கொண்டிருந்தது. பப்ளிக் சாதிகளாக இருந்தாலும் சுன்னத்துல் ஜமாத் சாதிகளாக இருந்தாலும் சுரா ஜமாத் அமைப்பு இருந்தாலும் யாருக்கும் எந்த பிரச்சனைகள் இல்லாமல் போய்கொண்டிருந்தது. அதே போன்று போக வேண்டும் என்று சொன்னால், எப்போது மற்றொரு சிந்தனை கொண்ட ஜமாத்தான நிர்வாகத்திற்கு வரார்களோ அப்போதுதான் பிரச்சனைகள் உருவாகிறது. வருவது பிரச்சனை இல்லை, நீங்களும் மொஹலாவாசி தான். ஆனால்
நீங்கள் ஒரு ஜமாத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக வருகிறது பார்த்தீங்களா, அதுதான் வந்து மிகப்பெரிய குற்றமாகவும் மாறுகிறது, முகலாவை பிளவுபடுத்துகிறது. நிச்சயமாக தப்லீக் ஜமாத் அமைப்பினர்கள் உங்கள் மீது வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு, நீங்கள் தப்பை கையால் தடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறீர்கள். இப்போது ஹஜ்ரத்தை எந்தவித காரணமும் இல்லாமல் ஆதாரபூர்வம் நிரூபிக்கப்படாமலும் வெளியேற்றிருக்கிறார்கள். அதற்காக நீங்களும் துணை போயிருக்கிறீர்கள். இதுதான் உங்கள் மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. இதற்கு நீங்கள் ஒன்று அதிகாரப்பூர்வமாக சரியான நீங்கள் செய்த செயல் என்று நிரூபித்து ஆதாரத்தை காட்டுங்கள். அதாவது நிர்வாகம் அதை காட்ட வேண்டும். புரியுதா? நீங்கள் தான் வந்து அது எதிர்த்தீங்க, நீங்கள் தான் அதை கேட்க வேண்டும். நாங்கள் சொன்னதுக்காக நீங்கள் இமாம் வெளியேற்றலாமா? இமாம் நபியோட வாரிசு சொல்லிட்டு நீங்கள் தானே சொல்கிறீங்க, நம்ம தானே சொல்கிறோம். இப்போ நம்ம தானே அதுக்கான விளக்கத்தை கொடுக்கணும். இமாம்களை கண்ணியமான முறையில் நடத்தணும். அவர்கள் தவறே செஞ்சாலும் குற்றமே செஞ்சாலும் கண்ணியமான முறையில் நம்ம தான் நடத்தணும். எந்தவித தவறும் குற்றமும் செய்யாதவர்கள், தப்பு செய்தவர்கள் நிர்வாகிகள். இவர்கள் போட்ட ஸ்கெட்ச், இவர்களோட பிளான். நீங்கள் கேட்குற மாதிரி கேளுங்க, நாங்கள் எடுக்கிற மாதிரி எடுக்கிறோம். உள்ளே வர மாதிரி உள்ளே வர நிர்வாகத்துக்குள்ளே இந்த போட்ட பிளான் தான் வந்து இவர்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கார்கள். புது நிர்வாகம் வந்து இவர்களுடைய இந்த வழக்குகள் விசாரணைக்கப்பட்டு நிரபராதிகளுக்கு நியாயம் கொடுக்கப்பட வேண்டும். இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.